கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கலை. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர்கள் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 26 ஆண்டுகளுக்கு முன்னாவே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். இதே திமுக கூட்டணி வச்சதில்ல. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்பெல்லாம் அவர்கள் பேசல. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது. நடைபெற்ற தேர்தலில் தோல்வியுற்றுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்கும் கவலைப்படுவதில்லை. இன்று வரை மத்தியிலே ஆளுகின்றவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. நாம் கேட்பதை கொடுத்தார்கள். இல்லை என்றால் 63,000 கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா? எவ்வளவு திட்டம், கொஞ்சம் நஞ்சம் திட்டம் அல்ல. நடந்தாய்வாளி காவிரி 11,500 கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நீர் கடலிலே கலக்கின்ற வரை இரு கரையில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்குவதை சுத்தப்படுத்தி அதற்காக 11,500 ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் இடத்திலே கோரிக்கை வச்ச இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. பல திட்டங்கள், பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிகிறது. அதே மாதிரி இந்த பத்திரிகை, எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரரை பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜாலரா போடுறாங்க. பயம். ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திடுவாங்களே என்னமோன்னு. அண்ணா திமுக காரன் நல்லவன், எதுவும் செய்யறது இல்லை, அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்னு போடுறாங்க. இதே தினமலர் பத்திரிகை ஒரு காலத்துல மிக பிரம்மாண்டமா இருந்தது. இதுவரை அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான். அந்த நன்றி கடனுக்காக தான் இன்று பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறோம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய பொதுக்கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் கேட்டதையெல்லாம் அன்றைக்கு இருந்த மத்திய அரசு செய்து கொடுத்தது. 63,000 கோடி ரூபாய்க்கு மெட்ரோ ரயிலுடைய எக்ஸ்டென்ஷன் கிடைத்தது. 11,000 கோடி ரூபாய்க்கு நீர்நிலைகளுக்கான அந்த ப்ராஜெக்டுக்கான ஒப்புதல் கிடைத்தது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அன்று சிலர் 2016-17 காலகட்டத்தில் சிலர் உடைக்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி அந்த அதிமுக அரசை தக்க வைத்தது, காப்பாற்றி கொடுத்தது பாஜக தான் அப்படின்னு இபிஎஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாளைய தினம் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாக இந்த விவகாரங்களை அவர் பொதுக்கூட்ட மேடையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.